இங்கே ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இங்கே நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம நார்மல் எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுத்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம்லேயே வச்சுக்கலாம், ஹை பண்ண வேணாம். இட்டோன்னா டக்குன்னு நமக்கு அடி பிடிச்சிக்கும். அதனால நம்ம மாவு அரைக்கும் போது இதில் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாதிக்கு நல்லா சுருண்டு வருது. கட்டிகள் இல்லாமல் நம்ம இது போல் கலந்து விட்டுக்கணும். நமக்கு மாவு ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால பிழிய முடியாது. இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பேனில் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இங்கே நம்ம இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கோம். இது போல் இடியாப்ப குழல் எடுத்துருக்கோம். இதில் நம்ம மாவை சேர்த்திடலாம். அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5லிருந்து ஒரு 8 நிமிஷம் போல வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ சூப்பரா வெந்திருக்கு. இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா சேமியா பாத்தீங்கன்னா நம்ம தாளிக்க போறோம். காரமா இனிப்பா வேணும்னா நீங்க கொஞ்சம் தேங்காய் பூவும் வெல்லமும் கலந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம காரம் தான் செய்ய போறோம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திடலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டுங்க. இப்போ கடுகு பாத்தீங்கன்னா பொரியுது. இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம், சேர்த்திடலாம். ஆல்ரெடி மாவு வணக்கும் போது உப்பு சேர்த்து தான் அரைச்சி வணக்கிடணும். அதனால நம்ம இப்போ இதுக்கு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக உதுத்தாப்பில் சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சேமியாவும் சூடாக தான் இருக்குது. அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஒரு சேமியா ரெசிபி செஞ்சாச்சு. நல்லா பொலன்னு இருக்கு பாருங்க. நமக்கு வந்து நார்மல் இட்லி அரிசிலையும் புழுங்கல் இட்லி அரிசிலையும் இது போல செய்யலாம், அதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பால செய்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது போல கலந்து விட்டது. நம்ம செய்த இந்த மாப்பிள்ளை சம்பா சேமியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐகானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.